ஹலோ கனிங் சேனல் பீப்புள். நம்ம ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் மோசமாக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக அவரோட ஒய்ஃபான லதா ரஜினிகாந்த் மேடம் கிட்ட அவங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களுமே ரொம்பவே கேட்டு கலங்கி போயிருக்காங்க. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லதா ரஜினிகாந்த் மேடம் பொறுத்த வரைக்குமே நம்ம ரஜினிகாந்த் சார் கூடயே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு நம்ம ரஜினி சார் கூப்பிட்டு அவர் பேசியிருக்காங்க ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ எப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை பின்ன எனக்கு எதனா ஆயிடுச்சு அப்படின்னா தயவுசெய்து நம்ம ஃபேமிலியை விட்டுறாதீங்க, எனக்கு எதுவுமே ஆகாது ஃபஸ்ட்டு, அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா தயவுசெய்து என் ஃபேமிலியை கைவிட்டுறாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருக்காராம். இந்த ஆப்ரேஷன் எல்லாமே நம்ம பிளான் பண்ணது தான். பட் இருந்தாலும் கூட திடீர்னு சீவியர் ஆகிட்டதுனால உடனே ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்துமே நம்ம அப்படியே அதை கைவிட்டுறது அப்படின்றது நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஃபேமிலியில் நம்ம பொண்ணுங்களை எப்போக்காந்து கொண்டு தனியாக அலோவ் பண்ணாதீங்க. அவங்க லைஃப்பில் என்ன டிசிஷன் எடுத்தால் கூட அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லி அவங்க நல்ல வழிக்கு நல்ல பாதைக்கும் நீங்கள் திருப்பணும் அப்படின்ற மாதிரியுமே லதா ரஜினிகாந்த் மேடம் கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க, எனக்காக எந்த ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, உங்கள் உடம்பும் பார்த்துக்கோங்க, எனக்கு முற்றிலும் ஒன்றும் ஆகாது, நான் இருந்தாலுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு மெடிக்கல் எரர் நடந்தோ இல்லை சம்திங் ஏதோ நடந்தாலுமே தயவுசெய்து நீங்கள் எதுவுமே இது பண்ணாதீங்க, நீங்கள் ரொம்பவே ஃப்ரீ மைண்டோடு இருங்க, நம்ம ஃபேமிலியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்களாம். இதை கேட்டதுலேருந்தே லதா ரஜினிகாந்த் மேடம் ரொம்பவே கண்கலங்கி போயிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரஜினிகாந்த் சாரோட ஃப்ரெண்டான சொக்கலிங்கம் அவருமே ஒரு இதய டாக்டர். ஸோ அவருமே ரஜினிகாந்த் சாரை ரீசெண்டாக மீட் பண்ணி பேசியிருக்காரு. அதை பற்றியுமே சோஷியல் மீடியா நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சொல்லும்போது ரஜினிகாந்த் ரொம்பவே கிட்டத்தட்ட ஸ்ட்ராங்காக இருக்கார். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. இந்த வயசில் ஒரு 3-4 ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா அது ஒரு நார்மலான விஷயமே கிடையாது. இறைவனோட அருளும் அவருக்கு அவ்வளோக்குள்ள இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ரஜினிகாந்த் பேசினா அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார், நல்லாவே பேசி பார்த்துட்டேன். அவர்கிட்ட நான் சொன்னது உங்களை பற்றி தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்னை பற்றி பாசிட்டிவாக போய் சோஷியல் மீடியாவில் சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு எங்கள் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னார். அவர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் சோஷியல் மீடியா இப்போ கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி அப்படின்ற நம்ம அஜித்குமார் சாரோட அடுத்த படம் விடாமுயற்சிக்கு அப்புறம் அடுத்த வருடத்தில் நம்மளோட பிரசன்னா அவர்கள் இப்போ இணைஞ்சு நடிக்க போகிறாரு அப்படின்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ் எனக்கு இப்போ விடாமுயற்சி இதில் நடிக்கணுன்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதில் சான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் குட் பேட் அக்லியில் தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஆனால் இந்த சான்ஸை நான் மங்காத்தாலேருந்து எல்லா அஜித்குமார் சார் படத்துலையுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அஜித்குமார் சார் கூட நடிக்கணும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. பட் இப்போ தான் அது நிறைவேற போகுது அப்படின்ற ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நான் ஏகேவோட மிகப்பெரிய ஒரு ஃபேனுக்கு இந்த மாதிரியான சான்ஸ் கிடச்சிது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். கண்டிப்பாக என்னோட கனவுகள் நிஜமாக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஃபேன்ஸ் ஆகியவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் சோஷியல் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.